வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்களின் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்றோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளவுதான். நீங்கள் வேற எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். ஜென்ரலாகவே இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை வெட்டு நட்சத்திரம் இல்லை பிளவு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ஜோதிட ரீதியாக 27 நட்சத்திரம் உண்டு. அந்த 27 நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 4 பாகங்களாக பிரிக்கப்படும். அதை பாதம் அப்படிங்கிறதுல சொல்லுவோம். ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பாதங்களாக இருக்கும். அது ராசி நிலைகளின்படி எல்லா நட்சத்திரங்களுமே முழுமை பெற்றதாக இருக்காது. ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் 4 பாதங்களும் உள்ளடக்கியதாக ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் பின்பகுதி ஒரு ராசியிலும் பின்பகுதி இன்னொரு ராசியிலும் அமைந்திருக்கும். அப்படி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் 2 பாதங்கள் அப்படிங்கிறது ரிஷப ராசியில வந்துடும். 3-4 பாதங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசியில வந்துடும். ஸோ இப்படி 2 விதமாக பிளவுபட்டிருக்கிறதுனால பிளவு நட்சத்திரம் இல்லைன்னா வெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெட்டு நட்சத்திரம் சொல்றதுனால இதுக்கு நெகட்டிவான இம்பாக்டோ இல்லை கெடுதலான விஷயங்களெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இதனால ஆகாத விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறதும் இதனால மாறுபடாது. நட்சத்திரத்தினுடைய முழுமையான நிலைகள் எப்படி இருக்குமோ அப்படிதான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் ராசி நிலைகள் மாறும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒன்று. காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியது. எப்பவுமே தன்னுடைய வேலைகளை பற்றி தான் சிந்தனை செய்து கொண்டு இருக்கும். நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மனோநிலையில் தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது மற்றவங்களுக்காக அடங்கி போகிறதோ உடன்பட்டு போகிறதால இந்த நட்சத்திரத்துக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் நல்ல ஒரு கட்டமைப்போடு வாழக்கூடியது. ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியதான மிருகசீரிஷ நட்சத்திரம். அதாவது என்னதான் சுதந்திர மனப்பான்மையோடு இது செயல்பட்டாலும் கூட அதற்கும் ஒரு லிமிட் வச்சு தான் இது செயல்பட்டு, அந்த லிமிட்டை தாண்டி நானும் வர மாட்டேன் நீங்களும் வராதிங்க அப்படிங்கிறதான் அதனுடைய மனப்போக்காக இருக்கும். இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது தான் இது தன்னுடைய நிலையை இழக்குது, சஞ்சலத்தன்மை அடையுது, வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ளுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமான நட்சத்திரமும் கூட. கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். அளவு பிசுகினாலும் விஷயங்களே மாறிடும். அதனால இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னாலாம் பிரிக்க முடியாது. லிமிட்டையோ பார்டரையோ கிராஸ் பண்ணாதீங்க. பண்ணாத வரைக்கும் நல்லவங்க, பண்ணிட்டாங்க அப்படின்னா கெட்டவங்க. அது அவங்களாக இருந்தாலும் சரி அல்லது அவங்க சார்ந்தவர்கள் அந்த விஷயங்களை செய்தாலும் சரி. ஸோ இப்படி தான் அது செயல்பட்டு இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அன்பையும் காட்டும், அடாவடித்தனத்தையும் காட்டும். மற்றவர்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் அப்படிங்கிற நிலைகளை தான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் பொழுது இது கொஞ்சம் டெக்னிக்கலா எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணும். எப்பவுமே வேலையிலேயே குறியாக இருக்கும். ஏதாவது ஒன்று சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இது செயல்படும். பேர் வாங்கணும், புகழ் அடையணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடய இது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். எதிர்காலம் குறித்து திட்டம் போட்டுக்கிட்டே இது இருக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சது அப்படின்னாலே அடுத்தது என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பேச்சாற்றல் மிகுந்தது, பேச்சில் ஜெயிக்கவே முடியாது. பொதுவாக மிருகராசி அப்படின்னாலே பேச்சு திறன் பெற்றது தான். அதில் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சேருது அப்படிங்கும்போது இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம். பாயிண்ட்டாக அதுக்கு பேசுவாங்க, லாக்காகத்தான் செய்யணும். பட் இங்கே ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். சுய ஜாதக ரீதியாக கிரகங்கள் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் அடிமை. மற்றவங்களால் இவங்ககிட்ட ஈடு கொடுத்து பேச முடியாது. பட் அதுவே சுய ஜாதகம் அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற நிலைகளில் நீங்கள் என்னதான் பார்த்து கரெக்டாக எல்லா விஷயங்களும் பேசினாலும் கூட அதில் குற்றம் குறைகளை சொல்லி இவங்களை வெறுப்பேற்றிட்டும் இருக்க செய்வாங்க. ஸோ சுய ஜாதக ரீதியாக இந்த கிரக நிலை மாற்றங்களால் இந்த பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. பேச்சில் புத்தி சாதுரியம் மிளரும். அதே போல இவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சுகப்பிரியர்களும் கூட. குறிப்பா இந்த சொத்து சுகங்கள் நிரபுலங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். அதே போல பெற்றோர்கள் மேல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களையும் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகளையும் மக்களும் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால சும்மா சுலபமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இதுக்கு பிடிக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படணும், அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ளணும், அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய சுக அனுபவங்களை பெறணும் அப்படிங்கிற நிலைகளை தான் இது செயல்பட்டு இருக்கும். அதனால் ஜென்ரலாக இந்த மிருகசீரிஷத்தில் பிறக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி ஆரம்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு வருவாங்க. அதன் பிறகு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எடுத்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி பிற்கூறு விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும். சுருக்கமாக சொன்னால் 4 கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற நிலைகள் தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆனால் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப ஈகோ ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரமும் கூட. சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோபம் டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக வரும்.
ரோஷத்திற்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க மிதுன ராசியும் கலந்து இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். என்னதான் உணர்ச்சி மிகுந்தவங்களாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடியவங்களாக இவங்க இருந்து வருவாங்க. இருந்தாலும் நட்சத்திர அடிப்படையில் இவங்க வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்க தான். ஸோ இந்த ஆரம்ப விஷயங்கள் எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் கலக நிலைகளில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான நிலைகளில் இவங்க கொஞ்சம் கவனத்தோடு கையாடுறது நல்லது. ஏன்னா ஆரம்ப விஷயங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்படி இல்லாமல் ஆரம்பத்திலேயே குழப்பிக்கிட்டாங்க, ஆரம்பத்திலே தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே இப்போ தலை கொடுத்து சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே சொந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ தேவையில்லாத கால விரயங்கள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்களில் போய்கிட்டு இருக்கும். அதனால் அந்த மிருகசீரிஷத்தில் பிறக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், சிக்கல்கள், குறிப்பாக மற்றவங்க மத்தியில் வரக்கூடிய விரோதங்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படாது. ஈஸியாக அடுத்த நிலைகளுக்கு மாறிடலாம். அப்படி இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்த விஷயங்களே எடுத்துக்கொண்டு ஆரம்பத்தில் நடந்ததே பிடிச்சுக்கிட்டு அதைவே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத கால வரைய மட்டும்தான். ஜெனரலாக மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான நட்சத்திரம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட தான் இது வந்து பழக்க வழக்கங்களையும் அதிகம் ஏற்படுத்திக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கை மற்றும் உடன்பிறப்புகள் விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை இது காட்டும். அந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் பய உணர்வு கொண்ட நட்சத்திரமாகவும் மாறிடும். வெளியில பார்க்கறதுக்கு தான் இவங்க வந்து கொஞ்சம் கரடுமுரடான நபர்களாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு இனம் புரியாத பயம், பதட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே போல இவங்க வந்து தனிமையை கொஞ்சம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். டிராவல் விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல ஈடுபாடுகளை அதிகம் காட்டுவாங்க. ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவங்களே அறியாமல் அதிக பிரயாணங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற வேண்டியதாக இருக்கும். தவிர்க்க முடியாத இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை இவங்க காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜென்ரலாக மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வேலை விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகத்தான் இருக்கும். தன்னுடைய சுய மேம்பாட்டத்தையும் சுய முன்னேற்றத்தையும் விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இது இருக்கும். ஸோ அதனால ஜென்ரலாகவே தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டிக்கிட்டு கொண்டு இருப்பாங்க. அதே போல இந்த நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நண்பர்கள் சுகவாசி அப்படின்னு சொல்லலாம். நட்பை போற்றக்கூடியவங்க, நட்பை வளர்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நீடித்த நட்பை பெறக்கூடிய அமைப்புகள் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அதாவது சின்ன வயசுல இருந்து ரொம்ப காலத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை இவங்க வந்து வளர்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அதே போல கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் இந்த மீனராசி மிருகசீரிஷ நட்சத்திரமும். இவங்க வந்து அளவுக்கு அதிகமான கோபத்தையும் வெளிப்படுத்துவாங்க, அளவுக்கு அதிகமான அன்பையும் வெளிப்படுத்துவாங்க. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க குழந்தை பருவத்திலே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க. பெற்றோர்களால் இவங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த கிருஷ்ணலீலா மாதிரி குழந்தை பருவத்திலே சில விஷயங்கள்லாம் இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன குழந்தைகிட்டலாம் போய் வம்பெழுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால முதல் 10 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். சுய ஜாதகம் நல்லபடியாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையில முதல் 10 வருட காலகட்டங்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை சம்பவமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். மற்றவர்கள் போற்றும்படியான விஷயங்களை கூட இந்த காலகட்டங்களில் இவங்களால் முழுமையாக பார்க்க முடியும். நிறைய பேருக்கு குழந்தை பருவத்திலே பார்த்தீங்கன்னா இடம் மாறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ குடும்ப ரீதியாகவே சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய குழந்தை பருவத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இவங்களுடைய குழந்தை பருவத்திலேயே உடன்பிறப்புகள் மேல அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளுடைய பாசத்திற்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்களுடைய உறவு நிலைகள் எப்படி மாறுமோ அப்படிங்கிறது தெரியாது. இவங்களுடைய இந்த குழந்தை பருவமானது உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்காத நிலைகள்ல ஒரு பற்று பாசத்தோடு எப்பவுமே மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய வகையில் அது அமையும். ஆனால் அடுத்த ஒரு 15 வருட காலகட்டங்கள், அதாவது 10 வயதுலேருந்து ஒரு 25 வயது வருடக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முன்னேற்ற நிலைகளை நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இவங்க கையில கிடையாது. எதிர்பாராத சம்பவங்கள், திருப்பங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக ஏற்படும். கிளியரா சொல்லணும்னா இந்த 15 வருட காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஆரம்பத்துல பார்த்துருவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாசிட்டிவான விஷயங்களுமே இவங்க பார்ப்பாங்க. ரொம்பவுமே உணர்ச்சி மிகுந்தவங்களாக இந்த காலகட்டங்களில் அவங்க காணப்படுவாங்க. உங்களுடைய கற்பனை திறன்கள் இந்த காலகட்டங்கள் அதிகரிக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுவாங்க.
நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மைண்ட் செட் தான் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஈகோ அதிகமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இவங்களுடைய மனோபாவம் என்பது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நூல் பிசைந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி வேணாலும் விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற நிலைகளை தான் போகும். குடும்பத்துக்குள்ள நிறைய மருத்துவ விரயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். வண்டி வாகனங்கள் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். இப்போ இந்த 15 வருட காலகட்டங்களில் சனி ராகு கேதுக்களுடைய தொந்தரவுகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இந்த 15 வருட காலகட்டங்கள் யாரெல்லாம் ஏழரைச்சி நஷ்டமச்சினெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிரமத்துக்கு உள்ளாக்கப்படும். இப்போ ஈகோ அதிகமாக ட்ரிகர் ஆகும். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். சிலர்கிட்டலாம் சவால் விட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருவாங்க. தன்னுடைய சுய மேம்பாட்டை நோக்கி நடை போட்டு வருவாங்க. நேரம் மனம் சறுக்குதுங்கிற நிலையை கண்கூடாக இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரத்தின் அமைப்பே ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும், பிற்காலத்தில் ஏற்ற வகையில் நன்மைகள் கொடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த 15 வருட காலம் அப்படிங்கிறது முதல்ல ரொம்பவுமே பிரச்சனைகளை பார்த்து வருவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஆதாயங்களும் முழுமையாக பார்க்கக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு அதற்குண்டான நன்மைகளையும் பார்க்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டுடும். ஜாதக ரீதியாக நல்ல கிரக அமைப்புகள் இருந்தாலும் கோச்சார ரீதியாக நல்ல கிரக அமைப்புகள் இருந்தாலும் இது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. தலைக்கு தலைப்பாக போச்சுங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை பார்ப்பாங்க. பின்னாடி அவங்களுக்குன்னா நல்ல விஷயங்கள் முழுமையாக அனுபவிச்சிடுவாங்க. பட் இந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏதாவது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலும் ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையோ இந்த காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கான காலத்தை நோக்கி இவங்க அமைதியாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த ஒரு 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிற மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களையும் திருப்பங்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏதோ ஒரு வகையில ஏற்றத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுத்துரும். இவனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக இருக்காங்களா இல்லை ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரகிளாக இருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே விஷயம். பட் எப்படியோ அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பின்னாடி காலத்தில் அவங்க எட்டி பிடிச்சிடுவாங்க. எல்லாருக்குமே சில காலகட்டங்கள் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்பட்டுடும். பக்கம் வாழ்க்கையான அடியும் கொடுக்கும், இன்னொரு பக்கம் அதற்குண்டான ஆதாயங்களையும் கொடுத்துட்டு தான் வரும். இந்த காலகட்டங்களானது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களையும் ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய நிலைகளில் செயல்பட்டு வரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சாதிக்கக்கூடிய பெரிய பெரிய லட்சியங்களை அடையக்கூடிய பெரிய பெரிய ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல தான் அமையும். இந்த 10 to 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்தை குறித்து அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசிச்சு அந்த விஷயங்கள் காரியங்கள் இறங்கி வந்தாங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த ஒரு 15 வருடம், அதாவது 26 வயதுலேருந்து ஒரு 40 வருட காலகட்டங்கள், இது இவங்களுக்கான ஒரு பக்குவமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் இவங்க ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவால இருக்க மாட்டாங்க. பெரிய குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உண்டாகும். இது வரைக்கும் தடாலடியாக எப்படியெல்லாம இருந்து வந்திருப்பாங்க. பட் இந்த காலகட்டங்கள்ல இருந்து ஒரு 26-30 வருட காலகட்டங்களை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது ஒரு அமைதியான நிலைகளுக்கு நோக்கி போக ஆரம்பிக்கும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தவிர்க்க முடியாது. கடினமான சில விஷயங்கள் காரியங்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற லட்சிய வெறியோடு இவங்க செயல்பட்டுட்டான். தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற நிலைகளில் தான் பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே போல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் அல்லது பங்குகள் இருக்கும் அப்படிங்கிற நிலைகள் காணப்படும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவாங்க. எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவாங்க. அதே போல இவங்களால இந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும். ரொம்பவுமே பரபரப்பாக போயிட்டு இருந்த வாழ்க்கை நிலைகள்ல ஒரு நிதானமான வாழ்க்கை நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல இந்த காலகட்டங்களில் படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரும்பாலும் சமாதான பிரியர்களாக இந்த காலகட்டங்கள் இவங்க இருப்பாங்க. அதே போல சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக ஆதாயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஏற்படும். 40 வயது அப்படிங்கும்போது கண்டிப்பாக 7 சனி இல்லைன்னா அஷ்டமச்சனி எதனுடைய தாக்கம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ஒன்று. இந்த மாதிரியான காலகட்டங்கள் இந்த சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், அழைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்களால சங்கடங்கள், இந்த மாதிரியான நிலைகளையும் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில கடன்கள் வாங்கி வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வாகனங்கள் வாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களும் அவங்க ஈடுபட்டு வருவாங்க.
அதே போல குழந்தைகளுக்கான அத்தியாவசியமான விஷயங்கள்ல காரியங்கள்ல செலவுகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக சிலர் பாடுபடவும் செய்வாங்க. என்றெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிற ஒரு நிதானமான வகையில குடும்ப கடமைகளை குடும்ப உறவுகளின் தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும். அடுத்ததாக ஒரு 20 வருட காலம் 40 60 வயதுக்குள்ள மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கடுமையான காலகட்டமாகவே பார்க்கப்படுது. சுய ஜாதகத்தினுடைய வலிமை அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் அதிகமாக தேவைப்படும். சுய ஜாதகம் பாசிட்டிவாக இருந்தது, பலமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக இந்த காலகட்டங்களில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகாது. தொந்தரவுகள் இருக்கும், பட் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஜானேர்னா முதல் சறுக்குதுங்கிற நிலை, வாழ்க்கைனா என்னன்னு புரியக்கூடிய நிலை எல்லாமே இந்த காலகட்டங்கள் தான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கலாம். பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டங்களை பார்ப்பாங்க. தொழில் வேலை உத்தோமத்தமாக நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். சிலதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கடினமாக உழைத்து கொண்டே இருக்காங்க அப்படிங்கிற நிலைகள் ஏற்படுது. அந்த மாதிரியான காலகட்டங்கள் இது அமையுது. அதே போல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒன்றும் ஓயாமல் வேலை வாங்கிட்டே இருக்கும், இல்லைன்னா சுத்தமாக வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். குடும்பம் இந்த காலகட்டம் தொழில் வேலை உத்தமத்தமாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கையும் கூட கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க விரோதம் பண்ணி கொண்டுதான் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் யார் சரி யார் தவறு அப்படிங்கிற நிலைகள்லாம் பார்க்கவே முடியாது. காலம் போகிற போக்கில் போயிட்டு தான் இருக்கணும். சிலருக்கெல்லாம் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாற்றக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 40 60 வருட காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உடல்நல ரீதியாக கூட சிலருக்கெல்லாம் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். தடை தாமதங்கள் வாழ்க்கையில் அதிகம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முன்னாடி சொன்ன நேரம் முழுசு இருக்குதுங்கிற கதை தான். ஒரு 20 வருட காலகட்டத்திற்கு இவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஆகாதவங்க நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி என்னதான் பார்த்து பார்த்து ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைகளை தான் இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் வீண் விரோதங்கள் வம்பு சண்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. உள்ளதே செய்தாலும் கூட மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தான் தெரியும். ஸோ இது ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையுது. பொறுமையாக எல்லா விஷயங்களையுமே அணுகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய கோபத்தாபங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில் இருந்து செயல்பட்டு வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுக்க முடியும். சமநிலை மற்றும் சமாதானம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஒரு உத்தோபாயமாக இந்த காலகட்டங்களில் வரும். இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கை நிற போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். 20 வருட காலம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும், அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் இந்த காலகட்டங்கள் ஏற்படும். கோச்சார ரீதியாக வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தன்மைகளை ஏற்ற இறக்கங்களாகவே தொடர்ந்து இருந்துகிட்டு வரும். கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வைத்துக்கொண்டு பக்குவமாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 20 வருட காலகட்டம், அதாவது 60 ஒரு 80 வயதுக்குள்ள இது இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே அமையும். காலகட்டங்கள்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. வழி தனி வழி அப்படிங்கிற ரூட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தன் மனசுக்கு என்ன தோணுதோ, தன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ, மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. அன்பு பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும். ரொம்பவுமே சென்டிமெண்டான ஒரு நபர்களாக இந்த காலகட்டங்கள் இருப்பாங்க. புத்தி சாதுரியம் அதிகமாக வெளிப்படும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ரொம்பவுமே புரட்டி போடக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்களை அனுபவங்களை சேகரித்து வச்சிருப்பாங்க. இயற்கையாக மிருகசீரிஷம் அப்படிங்கிறது அனுபவங்களை பெற்று அதை கரெக்ட் பண்ணக்கூடிய குணம் கொண்டது தான். அதில் அந்த கடந்த 20 வருட காலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் பார்த்து பல அனுபவங்களையும் இது முழுமையாகவே பெற்று இருக்கும். ரொம்ப டாக்டிக்கலாக இனி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 60 வயதுக்கு மேலே அடுத்த ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே உங்களுடைய புத்தி சாதுரியம் முழுமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல வலிமை பெறுவாங்க. தொழில் வேலை உத்தமமாக சாமர்த்தியமாக செயல்பட்டு மற்றவங்களுடைய பாராட்டுக்களை பெற்று வருவாங்க. நல்ல ஒரு பேச்சாற்றல் மிகுந்தவங்களாகவே பேச்சிலேயே ஒரு தனித்திறமை வெளிப்படும். குடும்ப வாழ்க்கையில அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. குடும்ப தேவைகளை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் அவங்க பூர்த்தி செய்வாங்க. குறிப்பா குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக பிரியம் ஏற்படும். அவங்களுடைய வளர்ச்சிகளுக்காக பல விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் அவங்க செய்து வருவாங்க. நான் உண்டு தம் குடும்பம் உண்டு அப்படிங்கிற நிலைகளுக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல தள்ளப்படுவாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு 20 வருட காலகட்டம் அப்படிங்கும்போது கோச்சாரியாக கண்டிப்பாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும், அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும்.
ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும். இது வந்து இவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்காது. சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது எல்லாமே ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் எல்லாமே இருந்துட்டு வரும். ஜென்ரலாகவே 60 வயதுக்கு மேல் ஒரு 20 வருட காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை எல்லா விஷயங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். குறிப்பாக பொருளாதார வலிமை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ஒரு 10 வருட காலம், அதாவது 80லேருந்து 90க்குள்ள இது வந்து ஒரு மோசமான காலகட்டமாக இருக்கும். பெருசாக இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபாடுகள் அப்படிங்க இருக்காது. ஒரு பற்றற்ற நிலைகளில் தான் இவங்க செயல்பட்டுட்டு வருவாங்க. ஜென்ரலாகவே ஒரு 90% மேலே மிருகசீரிஷம் நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த 90 வயதை கடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 10% ஆட்களுக்கு தான் அந்த அளவுக்குலாம் ஆயுளை கொண்டுட்டு போகுது. அப்படி இருக்கக்கூடியவங்க கூட எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் தனித்த நிலையில அவங்க வாழக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. அதுக்காகலாம் அவங்க வந்து கவலைப்படுற நிலைகள் இருக்க மாட்டாங்க. அது அவங்களாக தேடி போகக்கூடிய ஒன்று தான். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அனுபவ ஞானம் அதிகமாக இவங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக ஞானம் அதிகமாக ஏற்படும். தள்ளாத வயதில் கூட ரொம்பவுமே டெக்னிக்கலாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல புத்தி சாதுரியமெல்லாம் அவங்ககிட்ட நல்லாவே வெளிப்படும். பட் யார் கூடயும் ஒட்ட மாட்டாங்க, உடன்பட்டு வரமாட்டாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஸோ இப்படியாக இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செய்து கொண்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.